எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் இவங்களுக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் என்ன ஆயிருக்கணும், நாளடைவுல ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்ட குடுத்துருக்கும். எதிர்பார்ப்புகள் ஏக்கமா மாறி இருக்கும். மத்தவங்க வாழ்க்கையிலலாம் அது நடக்குது. என் வாழ்க்கையில அது நடக்கலன்ற மாரி அது ஒரு ஏக்கமா மாறிட்டுருக்கும். அப்படி ஏக்கமான நிலையெல்லாம் மாறக்கூடிய ஏக்கங்களே இருந்தாலும், எதிர்பாராதது நடக்காம இருந்தாலுமே பரவால்ல. எனக்கான ஒரு டைம் வரும். நடக்காததும் நல்லதுக்கு தான் அப்படின்ற ஒரு இமோஷனல் ரீதியான ஒரு மெச்சூரிட்டி லெவல வந்து அவங்க அடைவாங்க இந்த குரு பெயர்ச்சியில. சில விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி வருவாங்க. நெறைய பொறுமைய வந்து கையாள்ற விதமா போவாங்க. ஸோ இதுவரைக்கும் அவங்க எல்லாத்துலயும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த குரு பெயர்ச்சியில பொறுமைசாலினா இவங்க தான் அப்படின்ற மாரி மாறுவாங்க. கண்டிப்பா ஒரு விஷயத்த விட்டு குடுத்து வெளிய வருவாங்க. அது ஏன்னா, எனக்கும் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதுதான் நிம்மதியா இருக்கும்னா, நான் அதுலருந்து வெளிய வரேன். அப்படியான ஒரு முடிவுகள்லாம் எடுப்பாங்க. ஆ இது ஒரு விதமான திருப்தியான மனநிலைமைய வந்து குறிக்கும். அது அவங்களே உருவாக்கிப்பாங்க. இனிமே நான் எதுக்கும் வெயிட் பண்ணல. பரவால்ல. இருக்கிறத வச்சு நான் திருப்தி அடைஞ்சுக்கிறேன். அப்படியான ஒரு மனநிலைய குடுக்கக்கூடியதா அந்த குரு பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். சரி. இவங்களுடைய ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஹெல்த் ரீதியா ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் அத யார்கிட்டயும் வெளிப்படுத்தாம இருந்திருப்பாங்க. சொல்லாம இருந்திருப்பாங்க. ஃபேமிலி கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஈவன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்க கிட்ட கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, எனக்கு இதுதான் பிரச்சனை. என்னுடைய உடல்ல இதான் பிரச்சனை இருக்கு அப்படின்றத அவங்க வெளியில எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இந்த குரு பயிற்சியில. அப்படி சொல்லும்போதே அவங்களுக்கான அந்த அ தீர்வுகளும் கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அப்போ சிறப்பு நவ ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585